மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் மழை காரணமாக குற்றால அருவிகளில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், மீண்டும் வெள்ளப்பெருக்கு அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. இதனால் தடை என்பது சார்ந்த முடிவை எந்த அடிப்படையில் எடுப்பார்கள்? அபிநயா, அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே பெய்ததின் காரணமாக பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் குளிப்பதற்காக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பல பகுதிகளில் இருந்து வருகை புரிகின்ற நிலையில் தற்போது சீசன் என்பது களைகட்டி காணப்படுகிறது. இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்ததின் வருவதன் காரணமாக பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவியில் மட்டும் தொடர்ந்து இன்றோடு 4 நாட்களாக தண்ணீர் வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிப்பதற்கு போலீசார் தற்காலிகமாக தடை விதித்தனர். இருப்பினும் ஐந்தருவி மற்றும் பழைய குற்றாலம், புலியருவி, சிற்றருவிகளில் குளித்து மகிழ்ந்து சென்ற நிலையில் இன்று காலை முதல் திடீரென மீண்டும் அதாவது தண்ணீர் வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து ஐந்தருவி மற்றும் பழைய குற்றால அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்ததை அடுத்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக பாதுகாப்பு நலன் கருதி போலீசார் தற்காலிகமாக அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றம் அடைந்து வருகின்றனர். மேலும் தற்போது குற்றால சாரல் திருவிழா நடைபெறுகின்ற சூழ்நிலையில் அருவிகளில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் கடும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி செந்தில்.